ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் மூலமாக உங்கள் வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட உங்களோட மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக சுலபமாக லிங்க் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காக லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் வண்டி சம்மந்தப்பட்ட எல்லா ஆன்லைன் சர்வீசஸும் நீங்கள் சுலபமாக பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ அதுக்காக தான் கட்டாயமாக எல்லாருமே லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த parivahan.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹோம் பேஜ்ல நீங்க பாருங்க ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெஹிக்கல் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிரே கலர்லேருந்து மாறும். ஸோ இதில் உங்களுடைய வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க மொபைல் நம்பர் அப்டேட் ஆதார் பேஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த மாநிலத்திலாம் இந்த ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. இதில் டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது வண்டி எந்த ஸ்டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, ஸோ அந்த ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ ஆந்திராவில் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தமிழ்நாட்டோட வெப்சைட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண முடியாது. ஸோ வண்டி எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேசிஸ் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் இன்ஜின் நம்பர். இது எல்லாமே உங்கள் வண்டியினுடைய ஆர்சி புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்து ஃபுல்லாக எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. சேசிஸ் நம்பரு, இன்ஜின் நம்பர், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். ஆர்சி புக்லேயே பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் டேட். ஸோ அந்த வேலிட் டேட் வந்து கொடுங்க. இன்கேஸ் அது வந்து டீபோர்டு வெஹிக்கிளாக இருந்தால் ஃபிட்னஸ் வேலிட் டேட் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுத்தபடியாக என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. அதை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்குது அதை அந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்டர் மொபைல் நம்பர் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். இதெல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இன் வாகன். அதாவது இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத கீழே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 4 டிஜிட் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஓனர் நேம் இன் வாகன். வாகனில் எப்படி வந்து உங்களுடைய பெயர் ரெஜிஸ்ட்ரேஷன் படி எப்படி இருக்குது வண்டியில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கும். அது ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. சுலபமாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வண்டி வச்சிருந்தாலும் அத்தனை வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லையும் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.